ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு நம்ம சர்வதேச செய்திகளை கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு சர்வதேச செய்திகள் பற்றி பேசி. சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொல்லப்பட்ட ஈரானிய மத தலைவரினுடைய அந்த இறுதிச் சடங்குகள்லாம் ஒரு வாரம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அங்கே அந்த மோசமான டிக்டேட்டருக்கு, சர்வாதிகாரிக்கு அந்த மக்களிடம் எந்த விதமான ஆதரவும் இல்லை என்று அமெரிக்கா அறிவித்திருந்த நேரத்தில் 2 கோடியிலிருந்து 3 கோடி பேருக்கு மேலே மக்கள் அங்கே திரண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய முகத்தில் கரிய பூசினது போன்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருந்தது. அது சாதாரண நிகழ்வு இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் உலகத்துக்கு, அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அந்த மக்கள் கூட்டம் வந்து தெளிவாக ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஈரானை தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு முயற்சி என்பது அங்கே தோல்வி அடைந்துள்ளது. இதில் ஒரு முக்கிய திருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியா இதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு, யார் மேலே, ஈரான் மேலே தாக்குதலுக்கு தன்னுடைய தளங்களை கொடுத்து உதவி செய்திருந்த நிலையில் இப்பொழுது அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சொல்லிட்டு தன்னுடைய உயர்மட்ட குழுவினுடைய பிரதிநிதியை டெஹ்ரானுக்கு சவுதி அரேபியா அனுப்பியுள்ளது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இது எதை காமிக்குன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய செல்வாக்கினுடைய வீழ்ச்சி தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு டேபிளில் இருந்து ஒரு பொருள் கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு நாடுடைய வீழ்ச்சி என்பது ஒரு நாள்லையோ 10 நாள்லையோ ஓராண்டுலேயோ நடக்காது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து இப்பொழுது அது ஒரு கல்மினேஷன் ப்ராசஸாக என்று அதனுடைய வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அது டாலருடைய வீழ்ச்சியாகவும் பார்க்கலாம். உலக நாடுகள் எல்லோரும் அமெரிக்காவினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்கலாம். நேட்டோ உடைந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதுபோல சீனாவினுடைய அந்த சுப்ரீம் பவர் என்பது இன்று மேலெழும்பி வருகின்ற அந்த நிகழ்வும், புதிய உலக ஒழுங்கு, நியூ குளோபல் ஆர்டர் என்பது எவால்வ் ஆகி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு இது காண்பிக்கிறது. சவுதி ஈரான் மீது பொருளாதார தடைகளை தளர்த்த முயற்சிக்கிறது. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா உள்ளிட்ட 100க்கும் மேலான நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் பயன் அளிக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்தி இருக்கிறது. கப்பல் அதற்கான அந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்க தொடங்கியுள்ளதுங்கிற ஒரு செய்தி. இதற்கு பின்னால் தான் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்படி இந்த கடைசி நாள் அந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்ற, அந்த ப்ரொசஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்கா ஈரானுடைய அந்த துறைமுகத்தின் மீது, ஒரு முக்கியமான துறைமுகத்தின் மீது குண்டு வீசி தகர்த்திருக்கிறது. அந்த துறைமுகத்தினுடைய முக்கியமான இடங்களை எல்லாம். பண்டரபாஸ் என்கின்ற அந்த துறைமுகம் பெரிதளவிற்கு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறெல்லாம் குண்டு வீசி ஈரானிய மக்களை அவர்கள் டெரரைஸ் பண்ணுறது, பயமுறுத்துவது, பீதியில் ஆழ்த்துவது என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த தமிழ் ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா நேஷனல் இந்தியாவுடைய மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய துறைமுகம் மீது குண்டு வீசி தாக்கியது, பல்வேறு இடங்களில் குண்டு வீசியது என்று போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். بندر عباس یا ابوالفضل دوباره جنگ شروع. ஆனால் பதிலுக்கு ஈரான் தாக்கியது குறித்து இவர்கள் பெரிதளவிற்கு பேசவே இல்லை. அதான் பஹ்ரைனில் உள்ள அந்த அமெரிக்காவினுடைய அந்த 5வது கடற்படையினுடைய முக்கிய தளம், ஹெட் குவார்ட்டர்ஸை குண்டு வீசி நாசமாக்கி இருக்கிறது. அதுபோல
இன்றைக்கு பல்வேறு விதமான அன்றைக்கு அந்த அந்த ரீஜியனில் உள்ள எல்லா நாடுகளினுடைய அந்த அமெரிக்கா தளங்களை முழுக்க முழுக்க தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட இடங்களை தொடர்ந்து குண்டு வீசி ஏவுகணைகளை வீசி தாக்கி கொண்டிருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்ற செய்தி. கத்தார் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. கத்தார் கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சியை பாருங்கள். அதுபோல இன்றைக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், பஹ்ரைனில் உள்ள தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கிறது என்று. இவ்வாறு எவ்வளவு தூரம் அமெரிக்கா தாக்கியதோ அதை விட பன்மடங்கு ஈரான் தாக்கியுள்ள செய்தி என்பதை நாம் இங்கு உங்களுக்காக போட்டு காண்பிக்கிறோம் என்கிற செய்தி. அப்புறம் இது ஒன்று நடந்திருக்கா, இதற்கு முன்னால ஏற்கனவே நம்ம பெருசா பேசிட்டு இருந்தாங்க உலகத்துல. என்ன சொன்னாங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கூட ஒரு தடவை பேசியிருந்தோம். இந்த ட்ரம்ப் அந்த மனுஷன் காலையில 8 மணிக்கு ஒண்ணு பேசுறாரு, 8:30 மணிக்கு ஒண்ணு பேசுறாரு, மத்தியானம் டீ குடிக்கும் போது ஒண்ணு பேசுறாரு, சாயங்காலம் சோறு திங்கும் போது ஒண்ணு பேசுறாரு, 7 மணிக்கு டீ குடிக்கும் போது ஒண்ணு பேசுறாருன்னு நம்ம சொன்னோம். நான் இதை சொன்னதே மாத்தி மாத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் செய்வது முழுக்கவே மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிறது. காலையில் சொன்னதை மாலையில் செய்யறதில்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஒப்பந்தம், அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். இப்படி சொல்றாரு அவர், ட்ரம்ப் அறிவிக்கிறார் இப்படி: அவர்களுடன் இனிமேல் எவ்வகையான செயல்பாடுகளிலும் ஈடுபடப் போவதில்லை. அவர்களுடன் யார்? ஈரானியர்களுடன். அவர்கள் களிசடைகள், சீக்காளிகள், சிக் பீப்புள், நோயாளிகள், அதை மைண்ட் ரீதியாக நாங்க அனுப்பிய நெகோசியேட்டர்ஸ், பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியவர்கள்லாம் அருமையான மனிதர்கள். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களோடு பேசுவது, ஈரானியர்களோடு பேசுவது வேஸ்ட் ஆஃப் டைம். எனவே அவர்களை திருப்பி அழைத்திருக்கிறோம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். Liars. We make a deal. And if I make a deal with him, we have a deal, and he goes out, he talks. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon. We make a deal. They go outside, talk to the press. They say, we never even talked about it. There's something wrong with them. They're cuckoo. இது ஒரு செய்தி. அதற்கு பின்னால தான் இந்த குண்டு போட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த டீல், ஆனால் இன்றைய உலக நாடுகள்லாம் மாற்றி மாற்றி நம்மளும் பேசணுமேன்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் முறிந்து போய் விட்டது என்று சொல்லலை. அது தாக்கு பிடிக்குமா, முறியுமா? குண்டு போட்டுட்டு இருக்கான், ரெண்டு பக்கமும் ஏவுகணைகளை வீசி அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர். ஆனால் இன்னும் இந்த பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன, சீஸ்ஃபயர் என்பது இன்னும் இருக்கிறதா என்று. எங்கே இருக்கிறது? அடுத்த செய்தி அதை ஒட்டி அரசாங்கத்தினுடைய, அமெரிக்க அரசாங்கத்தினுடைய காலநிலை மாற்ற இணையதளத்தை நடத்தி கொண்டிருந்த விஞ்ஞானிகளை அமெரிக்க நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்து விட்டது. அங்கே அமெரிக்காவில் உலகத்தில் எப்படி புயல் வருது, சூழல் எப்படி மாறிட்டு இருக்குங்கிறதுக்காக அங்கே உள்ள டாப் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு வெப்சைட்டு ஃபார்ம் பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் உள்ள சயின்டிஸ்ட்டை பூரா இது அமெரிக்கா கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு. அதை பூரா அவங்கள பூரா டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த நிர்வாகம், அமெரிக்க நிர்வாகம் என்ன செய்யுது, அந்த இணையதளத்தை மூடிவிட்டது. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் பாருங்கள், இவங்க உலக மக்கள் மேலே மரியாதை உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், அமெரிக்க மக்கள் தன்னுடைய நாட்டு மக்கள் மீதும் உலக மக்கள் மீதும் பற்றுள்ளவர்கள் என்ற காரணத்தினால், விஞ்ஞானம் உலக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சொந்த பணத்தை, கை காசை போட்டுங்க மீண்டும் அந்த இணையதளத்தை உருவாக்கி, அந்த இணையதளம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், ட்ரம்ப்புக்கு இந்த காலநிலை மாற்றம் என்பது அவரை பொறுத்த வரையில் பொய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் காலநிலை மாற்றத்தால் அழியாது என்கின்ற அழுத்தமான கருத்தை உடையவராக இருக்கிறார். அமெரிக்க மக்களை மட்டுமல்ல, உலக மக்களையும்
இந்த ட்ரம்பிடமிருந்து அந்த படைச்ச பரமசிவன் தான் காப்பாற்றணுங்கிற நம்ம இந்த வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அடுத்த பிரச்சனைக்கு நம்ம போகும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி செய்வதற்காக உக்ரைன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அனுப்பியிருந்தாங்க. ஈரான் அது எங்கே, துபாய்க்கு அனுப்பியிருக்காங்க. அந்த துபாயில் உள்ள யுக்ரைனுடைய ஸ்பெஷல் கமாண்டோஸ் ஃபோர்ஸஸை ஈரான் குறிவைத்து தாக்கி இருக்கிறது. 21 சோல்ஜர்ஸு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் மகிழ்ச்சி? சோல்ஜர்ஸு, எந்த நாட்டு சோல்ஜர்ஸு வீரர்கள் கொல்லப்பட்டாலும் நமக்கு இழப்பு தான், மனித இனத்துக்கு இழப்பு தான். ஆனால் ஒரு வல்லாதிக்கம், ஒரு ஏகாதிபத்தியம், அதற்கு ஆதரவாக போகின்ற எந்த நாட்டு மக்களும், எந்த நாடும் அதற்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நியாயமான தங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய அந்த மக்களுக்காக நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த மக்களுக்காகத்தான் நாம் நிற்போம். குளோபல் சவுத் சார்பாக நிற்போம், உழைக்கும் மக்கள் சார்பாக நிற்போம் என்பதை கூறியிருக்கிறேன். அடுத்த செய்தி, ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாராளுமன்றத்துக்கு முன்னால் கூடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு விலைவாசி இறங்கணும், அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும். இல்லை, அவர்கள் ஒரு கோரிக்கை, அமெரிக்காவிற்கு இஸ்ரேலிற்கு ஆதரவு கொடுத்த அந்த ஜப்பானிய பிரதமர் பதவி விலக வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தோடு ஜப்பானிய மக்கள் மிக பெருமளவிற்கு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த செய்தியும் உங்களுக்கு நான் போட்டு காண்பிக்கிறேன். அடுத்த செய்தி பாருங்க. ஸ்பெயினை பற்றி சொல்றதா இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு இன்றைக்கு உலக கதாநாயகன் ஸ்பெயினுடைய அந்த பெட்ரோ சாnchez. இன்னொரு கதாநாயகன் யார் பார்த்தா நம்ம சொல்லலாம், இத்தாலியினுடைய அந்த பிரதமர் அந்த அம்மையார் அவர்கள். அது இப்போதைக்கு அந்த செய்தி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடதுசாரி பிரதமர். அவர் சொல்றாரு, ட்ரம்ப் நோக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 23 ஆண்டுகளுக்கு முன்பு பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அமெரிக்கா நம்மை ஈராக் மீது படையெடுத்து இழுத்தது. இவர் ஸ்பெயின்காரரு, நேட்டோவினுடைய ஒரு உறுப்பு நாடு. எனவே எங்களை இழுத்ததுன்ட்டு நேட்டோ சார்பாகவும் இவர் சொல்றாரு. ஆனால் அங்கு எந்த ஆயுதமும் கிடைக்கவில்லை, நம்மை இந்த முறை ஏமாற்ற முடியாது என்று ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெயினுடைய பிரதமர் இன்றைக்கு பெட்ரோ சாnchez கொடுத்திருக்கிறார் என்பது வாழ்த்துவோம் அவரை. Hace 23 años, otra administración estadounidense nos arrastró a una guerra en Oriente Medio. Una guerra que, en teoría, se dijo entonces, se hacía para eliminar las armas de destrucción masiva de Saddam Hussein, llevar la democracia y garantizar la seguridad global. Pero que, en realidad, visto en perspectiva, இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.